ஒரு கொதி வர பிக்னிக் ஸ்பாட். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, ஒரு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டோ இல்லை ஸ்மால் பிரேக்கில் வைக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்நாக்ஸு ஃபுட் டிப் கொடுக்குறேன் பாருங்கள். கோதுமை மாவு, மறுபடியும் சொல்கிறேன், கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா பிசைஞ்சு சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. குட்டி 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 மினி பூரியாட்டம் அந்த ஷேப் வச்சு ஏதோ ஒரு பாட்டில் மூடி அது மாதிரி வச்சு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பொட்டுக்கடலை, அப்புறம் கரும்பு சர்க்கரை. பொட்டுக்கடலை 3/4 கப்பு, கரும்பு சர்க்கரை உங்களுக்கு ஸ்வீட் நிறைய வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், 1 கப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் போட்டது என்னென்னா தேங்காய். இந்த 3 போட்டு ஒரு அடி மிக்சியில் அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியான பூரியில் கர்ஜிக்காய் எப்படி பண்ணுவோமோ அதை வச்சு ஃபோல்டு பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ரொம்ப சூப்பர் பிஸ்கெட்டு, நல்லா இருக்குது. அதை வெளியில் க்ரன்ச்சி, அது கடித்த உடனே அப்படி ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது வெளியில் பிஸ்கெட் வாங்காமல் இதை நம்ம சாப்பிட முடியும். சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத நான் இப்போ காமிக்க போகிறேன். ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, ரொம்ப ஜோராக இதை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இல்லை நமக்கே இடையில பசிச்சதுன்னா ஒரு 2-3 எடுத்து சாப்பிட முடியும். ஸோ நமக்கு ஹேண்டியாக இருக்கும். பசிக்கும்போது டக்குன்னு ஒரு 2-3 எடுத்து சாப்பிட்லாம். திடீர்னு யாராக இருந்தால் விசிட்டர்ஸு அழகாக அவங்களுக்கு ஒரு 4-5 கொடுக்க முடியும். ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அதுகளுக்கு கொடுக்க முடியும். ஈவன் நானே இப்போ பஜனைக்கு போகிறேன் கோவிலில். அப்போ நான் கொண்டு போகிற புளியன் சாப்பாடு, இல்லை எலுமிச்சம்பழ சாதம், இல்லை போண்டா, அதெல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதில்ல. ஆனால் ஸ்வீட்டாக இருந்தால் விரும்பி சாப்பிடுது. ஸோ முக்கால்வாசி கேசரி, ஹல்வா அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி இந்த தடவை இந்த மாதிரி சின்ன 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 கர்ஜிக்கா மாதிரி சொல்லுது, அதை மாதிரி கொண்டு போகிறேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸி, ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் நான் ஒரு 60 கிட்ட குட்டி குட்டியாக பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே ஷேப் பண்ணி வச்சுருவேன் ஃபஸ்ட்டு ட்ரை. அதுக்கப்புறம் எண்ணெய் கவுச்சோன்னா போட்டு 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 எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். கட்டாயம் பண்ணி பாருங்கள்.